இன்று இரவும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்மை ஜெயத்தோடு பூமியில் வாழ்வதற்கு அவர் செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் ஜெயம் நமக்குண்டாக. தீரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. தீரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணம் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணம் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் ஞான் செய்வான், ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் ஞான் செய்வான். தீரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. தீரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணம் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் நான் செய்வான், ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் நான் செய்வான். உசவெண்டை கையில் களிமண்ணு போல் என்னை பணியுக பரனே. திருகிதம் போலே உசவெண்டை கையில் போல் என்னை பணியுக பரனே. திருகிதம் போலே ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணம் பிரியனே, ஆத்ம சைன்யம் கொண்டு ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் ஞான் செய்வான், ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் ஞான் செய்வான். மாயையாமி லோகம் தரும் சுகமெல்லாம் மறந்து ஞான் ஓடுவான், திருராஜ்ய சேரான். மாயையாமி லோகம் தரும் சுகமெல்லாம் மறந்து ஞான் ஓடுவான், திருராஜ்ய சேரான். ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் ஞான் செய்வான், ஜெயத்தோடு ஜீவிதம் தரை ஞான் செய்வான். பரிசுத்தாத்மாவே சக்தியால் இன்னும் நீரை கேணை நாதா சக்தராயி தீரான். பரிசுத்தாத்மாவே சக்தியால் இன்னும் நீரை கேணை நாதா சக்தராயி தீரான். ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணும் பிரியனே, ஆத்ம சைதன்யம் என்னில் பாகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் நான் செய்வான், ஜெயத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, ஜெயத்தோடு ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் நான் செய்வான், ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் நான் செய்வான். இரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. இரு கிருபையல்லோ சரணமாதெண்டே, வன்கரங்கள் அகற்றான் களி உள்ள பரனே. பரிசுத்தாத்மாவே சக்தியாலே இன்னும் நீரை கேணை நாதா சக்தராயி தீரான். பரிசுத்தாத்மாவே சக்தியாலே இன்னும் நீரை கேணை நாதா சக்தராயி தீரான். ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேணே பிரியனே, ஆத்ம சைன்யம்
என்னில் பகருக பரனே. ஆத்ம சந்தோஷம் கொண்டு நீரை கேண பிரியனே. ஆத்ம சைதன்யம் என்னில் பகருக பரனே. ஜெயத்தோடு ஜீவிதம் தரையில் யான் செய்வார். ஜெயத்தோடு ஜீவியம் தரையில். ஆமாண்டவரே, இந்த பூமியில் ஜெயமுள்ள நபர்களாய், ஜெயித்தவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய், ஜெயித்து கொண்டே இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நம்முடைய ஒத்தாசையை நாடுகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். நான் உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறவர்களை போதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரே. பிரயோஜனமாயிருக்கிறவர்கள் எங்களுக்கு போதிக்கிறவர் நீர். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறவர். மோசே சொன்னான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று சொன்னீரே. நீர் ஒருவரே எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவர். எங்களுக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். உங்களுடைய விடுதலைக்காக அமர்ந்திருக்கிறோம். தூரமான இடங்களில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தை வல்லமை உடையது. அது அக்கினி, அது சம்மட்டி, அது ஜீவன், அது வல்லமை. அது எங்களை வாழ வைக்குமே, வாழ வைக்கும் தெய்வமே. தொடர்ந்து பேசும் ஆண்டவரே, கிருபை செய்யும். அடியனை மறைத்துக் கொள்ளும். அப்ரோஜனம் உள்ளவன் நம்முடைய வாயாக வைத்து செயல்படுத்தும், புயமாக வைத்துக் கொள்ளும். கேட்கிற எல்லாருடைய இருதயத்தை மணலாக மாற்றும். வேலி அடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ராத்திரி வேளையிலும் நாம் தியானிக்கும் ஆண்டவருடைய வசனம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நம்முடைய தியானத்திற்கு எடுத்து கொள்ளலாம். லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. சகல பிசாசுகளையும் துரத்தவும். பிசாசை துரத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பிசாசுகளை துரத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சகல பிசாசுகளையும் துரத்த வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தம். அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம், தம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட ஜனத்தை பிசாசுகளின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். பிசாசுகள் இந்த பூமியில் மாத்திரமல்ல, அவைகளுக்கு உரிய இடங்களில் அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துரத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்பொழுது நிலை கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இப்போ நாய் வந்து நமக்கு வீட்டு பக்கத்தில் வந்தது, நம்ம என்ன பண்ணுவோம்? நாயை துரத்துவோம். வராத நாயை துரத்த முடியுமா? துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எட்டி பார்த்தாலும் நம்ம துரத்துவோம். நம்முடைய எல்கையில் வந்தாலும் நம்ம துரத்துவோம். நமக்கு எதிராக அது புறப்பட்டு வந்தாலும் நம்ம துரத்துவோம். காகங்கள் வரும்பொழுது நம்ம துரத்துகிறோம். கோழி குஞ்சுகளை அது இறை பழக்கி கொடுக்கும் பொழுது அவை இந்த சின்ன கோழி குஞ்சுகளை பருந்து, வல்லூறு இவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போவதற்கு வரும் பொழுது நம்ம அவைகளை துரத்துகிறோம். துரத்த வேண்டும், துரத்த வேண்டும். சகல பிசாசுகளையும் நம்ம துரத்த வேண்டும். அவன் நிலைத்திருக்கிறவன், நிலைத்து இருந்தவன், நிலை கொண்டவன். இன்னும் நம்ம அவனை குறித்து வேதத்தில் 2 தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்திலும் இந்த பிசாசுகளின் தலைவனை குறித்தும் அவனோடு கூட இருந்த நபர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏன் அவனை நம்ம துரத்த வேண்டும், துரத்துங்கள், ஏன் தேவன் துரத்தக்கூடாதா என்று அநேக கேள்விகள் எழலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நார்குல பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடைக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு டெய்லர் ஷாப். அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பேக் எல்லாம் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஊழியம் செய்கிறேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அநேக கேள்விகள் இருக்குது பிரதர். சரி கேளுங்க, முடிந்த அளவு பதில் கொடுக்கிறேன். அவர் முதல் கேள்வி போட்டார் பாருங்க, நல்ல கேள்விதான். என்ன கேள்வின்னா, இப்படி தெரியும் இல்லையா, சாத்தான் வந்து இப்படி யோபுவை சோதிப்பான், இப்படி பிரச்சனை பண்ணுவானே தெரியும் இல்லையா, அப்போ ஏன் அவனை தடை பண்ணலை? நல்ல கேள்விதான். என்ன பண்ண? ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தான் வருவானி ஆண்டவருக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியாதா? என்னடா இப்படி எல்லாம் கேட்கிறாரு? நல்ல கேள்விதான். அவர் துரத்தின என்ன? அவர் அன்னைக்கு கீழே விழுந்த அன்னைக்கு பிடிச்சு கட்டி பாதாளத்தில் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வருமா? இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது உண்டா? இவ்வளவு வேர்வை சிந்தணுமா? இப்படி வருத்தத்தோடு பிரசவ வேதனையோடு குழந்தை பெற்றெடுக்கணுமா? இது ஒரு பிரச்சனையும் வராத. நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்விதான். நம்ம அவரே இதெல்லாம் செய்து முடிச்சிருந்தா நமக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, கர்த்தர் கிருபை செய்யட்டும். நான் சொல்ல வந்தது, அப்ப துரத்த வேண்டும். நாம இது நம்முடைய வேலை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். எதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானா? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேருப்னா சாதாரணமான தேவதூதர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் தான் கேருபுகள். கேருபீன்கள், சேராபீன்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் விசேஷித்தவைகள், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். அவைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவைகளுக்கு எந்த காரியத்திற்காக அவைகள் உருவாக்கப்பட்டதோ அந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இப்படி உருவாக்கப்பட்டவன் தான் இந்த பிசாசு அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அவனை குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த பர்வதத்தில் தேவனோடு இருந்தவன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூரண அழகுள்ளவன், அவ்வளவு பிரைட்னஸ் உடையவன், அவ்வளவு மகிமையானவன். தேவதூதர்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். நமக்கு வருஷம் போகிறதுன்னு தெரியாது, ஆகாரம் நமக்கு பசி எடுக்கிறதுன்னு தெரியாது, தண்ணி குடிக்கணுமா எழும்பி போட ஒன்றுமே தெரியாது. அவ்வளவு அழகுள்ளவர்கள் தேவதூதர்கள். அதை போல அதை பார்க்கிலும் அழகுள்ளவன் இந்த சாத்தான், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மேலேயே இசைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. எந்த இசைக்கருவிகளும் அவனுக்கு தேவையில்லை. அவன் அசைத்தாலே அவ்வளவு இசைகள் அவனிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தன. வாசிக்கிறேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்படி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அப்படி அவனுக்கு இசையில் பயங்கர ஆசை உள்ளவன், இசையில் ரொம்ப விருப்பமுடையவன். இசை கருவிகளுக்கு மேலே அவனுக்கு பயங்கர விசேஷ ஒரு ஆசை, ஒரு கொதி என்று சொல்லலாம். அப்படி விருப்பம், ஆசை உடையவன் இந்த சத்துருவானவன். அடுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினவன்.
எப்படி உலாவினவன்? அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினவன். அவனுக்கு மேலே வாசித்து பாருங்க, பத்மராகம் 13வது வசனம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் அவனை மூடிக்கொண்டிருந்தான். லூசிபருக்கு மேலே, சாத்தானுக்கு மேலே எதெல்லாம் மூடிக்கொண்டிருந்தது? அப்படி நவரத்தினங்கள் பொன்னால் அப்படி பொதிந்து இருந்திருக்கான். பொன்னை அப்படி பொதிந்து வச்சிருந்தான். ஹல்லேலூயா. பொன்னுக்கு மேலே அவனுக்கு பயங்கர விருப்பம். அப்படி பொன்னுக்கு மேலே அவனுக்கு பயங்கர விருப்பம், நவரத்தினங்களுக்கு மேலே பயங்கர ஆசை. இப்போ கொஞ்சம் நமக்கு புரிந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தேவையானது, ஆனால் அலங்கரிப்பதற்கு அல்ல, நம்முடைய பயன்பாட்டிற்கு. கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. கர்த்தர் நம்ம இதை புரிந்து கொள்ள தெளிவுபடுத்துவாராக. தெளிவின் ஆவியானவர். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? தெளிவின் ஆவியானவர். பல்லில் இருக்கிற அந்த அழுக்கு அல்லது சாப்பிட்ட ஆகாரத்தினுடைய சிறிய துணிக்கைகளை குத்துவதற்கு பல்லு, அதை எடுத்து காது குத்த முடியுமா? எந்த காரியத்திற்காக உருவாக்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அதற்கு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு முறை, ஒழுங்கு. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதை இவன் மேலே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்படி அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். ஆனபடினால இன்றைக்கும் ஒரு பயங்கர அலங்காரம் அவனுக்கு இருக்கிறது. பொன்னினாலும் நவரத்தினங்களினாலும் இப்படி அலங்காரத்தில் பயங்கரமானவன். இப்படி அலங்கரிக்கப்பட்டு போகும் பொழுது தான் ஆனபடினால இந்த திருமணத்துக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளும் திருமணமாகி போகும் பொழுது இப்படி அலங்கரித்து போனால் ஒரு பாதுகாப்பு. சில பழைய பேராதம்மா அலங்காரத்துக்கு மேலே பயங்கரமான ஆசை உள்ளவன். நமக்கு அலங்கரிப்பு அது தேவையில்லை. புறம்பான அலங்கரிப்பு ஒரு அலங்கரிப்பும் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உள்ளார்ந்த ஒரு அலங்கரிப்பு நமக்கு தேவை. ஓவர் டெக்கரேஷன், ஓவராக நம்ம யாரும் போய்விடாதுங்க. அவன் எல்லாவற்றிலும் ஓவராக தான் போகும்படி வைப்பான். ஓவர்னா கதையை முடிச்சிரு, அப்படிப்பட்ட தன்மை உடையவன். ஆகையால் நம்ம அவனை குறித்து அறிகிற ஒரு காரியம், அப்படி எல்லாவற்றையும் தன்மேல் ஆண்டவர் கொடுத்திருந்தபடினால இன்றைக்கும் அவனுடைய தன்மை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, நீ ஞானத்தால் நிறைந்தவன், 12ஆம் வசனம், ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்படி தான் அவனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இப்போ ஞானமற்றவனாக இருந்து மண்டை குழம்பி தலை நசுக்கப்பட்டபடியினால் தெளிந்த ஒரு அறிவு அவனுக்கு இல்லாமல் மூளை குழம்பி மண்டை குழம்பி அவன் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை தான் ஆண்டவர் இப்போ நம்மை பார்த்து சொல், நீ அவனை துரத்த வேண்டும். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட ஒரு கூட்டம், பலத்த ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் துரத்த வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. அவன் வெட்டப்பட்டவன், முன்பு ஒரு காலத்தில் நிலை கொண்டவனாக இருந்தான். நிலை கொண்டவன்னா உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அந்த தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நின்று கொண்டிருந்தவன். இவன் இசை வாசிப்பான், அப்படி பிரசன்னம் இறங்கி வந்துவிடும். தேவன் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் பார்த்த பிறகு இவனுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய விருப்பம். அந்த ஆராதனை கூட்டத்துக்கு நான் போயிட்டா இவனுக்கு ஒரு ஸ்தானம், அது தேவனுக்கிட்ட போக முடியாது. தேவனுடைய ஸ்தானம் அது உயர்ந்தது,
மகா உன்னதமானது. தேவ தூதர்களுக்குரிய ஸ்தானம் தேவதூதர்களுக்குரியது. இதை தாண்டி அவங்க போக முடியாது. ஒரு இன்ச்சு கூட அவங்க அசைய முடியாது. அப்படி அசைஞ்சிட்டாங்கன்னா அவங்க உடனே அவங்க கீழே தள்ளப்பட்டுருவாங்க. தள்ளப்பட்ட தூதர்கள் மாறிவிடுவாங்க, திரும்ப மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அந்த ஜீவன்களுக்குள்ள இருந்தது. அந்த ஜீவனுக்குள்ள இருந்த ஆவி எங்க இவங்களை போகும்படி ஏவுமோ இயக்குமோ அந்த திசையை நோக்கி தான் அந்த ஜீவன்கள் போய்கொண்டே இருக்கும். கிழக்கு திசையை நோக்கி போக வேண்டும் என்று ஆவி இவங்களை தூண்டிட்டுனா கிழக்கு திசையை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அது திரும்பாது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கேருபுகளை குறித்து மாறி அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுக்குள்ள யாருடைய ஆவி இருந்தது? தேவனுடைய ஆவி. அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன். இப்பொழுது வெட்டப்பட்டவன். 12 வசனம், ஏசாயா 14:12. இவன் எப்படிப்பட்டவன்? வெட்டப்பட்டவன். தரையிலே விழ வெட்டப்பட்டவன்னா இணைக்கப்பட்ட இடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவன். தொடர்பு துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். முன்பு தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய எல்லா விதமான காரியத்துக்குள்ள இருந்தவன் இப்பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டு வெட்டப்பட்டவன். இப்போ அவனுக்கு தலை கிடையாது. தலையில்லாத ஒரு பிணமாக, தலையில்லாதவனாக ஓடிக்கொண்டிருக்கிறான். வெட்டப்பட்டவன். அடுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி. அவனுக்கு பேரு மகன், சன். என்ன மகன் அவன்? அதிகாலையின் மகன் ஆகிய விடிவெள்ளி. விடிவெள்ளி நீங்க காலையில் பார்த்துருக்கீங்களா? விடிவெள்ளிய இரவெல்லாம் அந்த விடிவெள்ளி வராது, காலையில் மாத்திரம் அந்த விடிவெள்ளி வரும். அப்படி இவன் அதிகாலையில் ரொம்ப வேலை செய்வான். அதிகாலையில் எப்பொழுதும் இவனுடைய கூட்டத்தாரு கிரியை நடப்பிப்பாங்க. அதே நேரத்தில் அதிகாலை ஆனபடினால் தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை வேளை தேவ சமூகத்தை நம்ம நாடி போக வேண்டும். இவன் அதிகாலையில் அதிகமாக கிரியை நடப்பிப்பான். இவன் அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு விடிவெள்ளின்னா ஒரு ஷைனிங் ஸ்டார். இவனும் நல்ல ஷைனிங், நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறவன். ஆண்டவர் எப்படிப்பட்ட வெடிவெள்ளி? பிரகாசமான வெடிவெள்ளி. இவன் வெடிவெள்ளி, பொதுவான ஒரு நார்மலான அளவுக்கு. எகிப்தியனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு திரியில எவ்வளவுதான் வெளிச்சம் வரும். எகிப்தியன் ஒரு திரிதானே, அவன் அணைந்து போயிடுவான். தெய்வ பிள்ளைகள் எப்படி? அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை. இந்த சத்துருவை கர்த்தர் வெட்டி விட்டார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன சொல்லுகிறான்? இருதயம் எப்பொழுதும் தேவனாக மாற வேண்டும். இருதயத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம். அப்போ தேவதூதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய எண்ணம் உண்டு. வானத்தில் அவர்கள் இருந்தார்கள். எபேசியர் 6:12 எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளை துரைத்தனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. துரைத்தனம்னா ஆளுகை. யோசேப்பை பார்த்து சொல்லுகிறாங்க சகோதரர்கள், நீங்களை துரைத்தனம் பண்ண வந்திருக்கிறான்னா எங்களை ஆளுகை செய்வாயா? அப்போது ஆளுகை செய்கிறவைகள் ஒரு வீட்டை ஆளுகை செய்யும், குடும்பத்தை ஆளுகை செய்யும், தேசத்தை ஆளுகை செய்யும், உடைமைகளை ஆளுகை செய்யும், பொருள்களை ஆளுகை செய்யும். நீங்கள் அந்த பொருளை எடுத்து பாருங்க, அப்போ தெரியும். நான் சிறு வயதில் சின்ன பையன்னா ஒரு 6-7 அந்த வயதில் இருக்கும் பொழுது தோப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வருகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஓலைப்பெட்டி கிடந்துச்சு. இப்போ விளையாடுவது நான் பார்க்கேன், சின்ன ஓலைப்பட்டி. நமக்கு எவ்வளோ விளையாடுவதற்கு மண்ணெல்லாம் வைத்து விளையாடலாம். இன்னும் போய் ஓலைப்பட்டியை எடுத்து நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். எங்கள் அம்மா, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா? அது அங்கே அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கொண்டு போடு, அதை கொண்டு போட்டுரு, விளையாட கொண்டு போட்டுறத, இல்லாட்டா போராட்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதுக்கு உடைமை, அதுக்கு பொருள்.
அவன் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவைகள் பொருள்களுக்கு மேல் ஆளுகை செய்யும். அவைகளுக்கென்று கொடுக்கப்பட்ட பொருள்களை நீங்கள் எடுத்து பாருங்க. ஆனால் அதிகாரம் உள்ளவனும் வல்லமை விடவனும் எடுத்தா அது நாய் வாழ வச்சுட்டு போகும் இல்லையா, அதே போல தான் அது போகணும். தேவன் நமக்கு தான் அதிகாரம் தந்திருக்கிறார், அதுக்கல்ல. இன்றைக்கு தேவ ஜனம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை துரத்துவாய். எப்படி துரத்துவாய்? என் நாமத்தில் அதை துரத்துவாய். நீ அதை பார்த்து பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பாதத்திற்கு கீழல்லவோ நான் அதை தந்தேன். நீ அதை அறியாமல், நீ அதை உணராமல், அதை புரிந்து கொள்ளாமல், என்னுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் வைக்காமல் மூளை அறிவில் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, எப்படி நீ அதை துரத்துவாய்? என் சமூகத்தில் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாய். நிறுத்து. நீ செய்ய வேண்டியது என்ன? என் நாமத்தில் அதை துரத்து. அநேகர் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாங்க பிசாசுகளை துரத்துவதற்கு. எதற்கு கண்ணீர்? அதிகாரம் வல்லமை தந்தவரை எதற்கு கண்ணீர்? துரத்த வேண்டும். நம்ம அதை அவைகளுக்கு நம்மேல் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை, நமக்கு தான் அவைகள் மேல் அதிகாரத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிற அந்த வேத அறிவு, சத்திய அறிவு நமக்குள்ளே பதிக்கப்பட்ட இருதயத்திற்குள்ள. இது என்னுடைய தாயாருடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டது, அவங்களுக்குள்ள பதிக்கப்பட்டது தானே எங்களுக்கு தருவாங்க. இப்பொழுது ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று வந்த பிறகு அது ஒன்றுமில்லை, நம்மளை அம்மா ஏமாற்றி இருக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏமாந்து விடாதுங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது அவைகள் துரைத்தனங்கள் தான், அடுத்து அதிகாரங்கள் தான், அடுத்து இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி, இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு. இதை எப்படி துரத்த வேண்டும் என்று தான் நம்ம இன்று ஆழத்தில் அதை அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு சொன்னார், என்னுடைய நாமத்தில் அதை துரத்துங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 70 நபர்களை இயேசு தம்முடைய சீஷர்களாக மாற்றினார். 70 பேர்களும் ஊழியம் செய்வதற்கு பக்கத்து கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போய் அங்கே இருக்கிற பிசாசுகளை துரத்தினார்கள். எப்படி சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தி முடித்து ஊழியத்தை வெற்றியாக முடித்து சந்தோஷத்தோடு தலைவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறாங்க. சீஃப் பாஸ்டர் இயேசுவிடத்திலிருந்து சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. துரத்தப்படுகிறது என்ன? கீழ்ப்படுகிறது. விட்டு விலகு, போ, நிற்காதே, ஓடு, வனாந்தரத்திற்கு போ என்று நம்ம சொல்லும் பொழுது அது கீழ்ப்படியும், கீழ்ப்படுகிறது என்று சொன்ன உடனே இயேசு ரொம்ப சந்தோஷம். அப்ப எப்படி துரத்தினார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தினார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துரத்தினார்கள். வேற எந்த விதத்திலும் பிசாசுகளை துரத்த முடியாது. அதெல்லாம் அந்த பிளான், அந்த யோசனை எல்லாம் வீணாகிறது, வீணாகி போய்விடும், அபத்தமாகிவிடும், அது நிறைவேறாது. மறந்து போகக்கூடாது. அநேகர் பலவிதமான கீழ்தேசத்தாரின் போதகத்தால் நிரம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயம், மனுஷர்கள், கீழ் தேசத்தாருடைய முறைமைகள். என்னுடைய சொந்த ஊரில் வீட்டுக்கு ஆப்போசிட் எதிராக இருக்கிற வீட்டில் ஒரு சகோதரி, சொந்தக்காரங்க, பிசாசு பிடித்தது அவங்களை. பிசாசு அவங்களை பிடித்தது மாத்திரமல்ல, அவங்களை ஆட்கொண்டது. டீமன் பொசஸ்ட் விமன் அவங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்க.
என்ன பேசுகிறோம், எங்கே போகிறோம், என்ன சொல்லுகிறோம் என்று ஒன்றும் தெரியாது. அப்போது இந்த என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கலசம் தெரியும் இல்லையா? கலசம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மண் பானை, சின்ன பானை. கலசம்னா எங்கள் ஊரில் பனைகள் உண்டு. பனையில் இந்த பதநீர் எடுப்பதற்காக கொண்டு வைக்கிற கலசம். அந்த கலசத்தை எடுத்து சௌரி, தேங்காய் சௌரி எடுத்து அதில் வற்றல், 4-5 வற்றலை உள்ள வைத்து தீய வைத்து அந்த சகோதரிக்கு முகத்தில் வைக்கிறாங்க. பேய போ பிசாச போ. அது என்ன செய்ய? மூச்சு தான் முட்டோம். பேய் போகாது, போகவும் இல்லை. இப்படி யாராவது செய்து தோற்று போயிருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்த முடியும். சில திரைச்சி வாழ, இதெல்லாம் ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு காரியம். திரைச்சி வால், திரைச்சி மீன், திரைச்சி வந்து வாழை எடுத்து வச்சுட்டா, இதை வச்சு வீசிட்டா, அடிச்சுட்டா பிசாசு என்ன செய்யும்? ஓடிரும், ஒன்றும் போகாது. இன்னும் சில அநேக காரியங்கள், இரும்பை கொண்டு போனால் பிசாசை நம்ம துரத்திடலாம். இரும்புக்குள்ள தானே பிசாசே இருக்கு. இப்படி தவறான போதனைகள், வேத வசனத்தில் சொல்லப்படாத காரியங்களை யாரும் செய்யாதுங்க. அவைகளால் பிசாசுகளை துரத்த முடியாது. சீஷர் வந்து சொன்ன ஒரு காரியம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். மார்க் 16:17 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படி ஒரு பெரிய நாமமா இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசுவின் நாமம்? ஆம். அவருடைய பெயரை குறித்து நாம் அறிந்திருந்தால்தான், அவருடைய பெயரை குறித்து நன்றாக நம்ம புரிந்திருக்க வேண்டும். அதாவது கண்களினால் பார்க்கிறது அல்ல, அவருடைய பெயரை குறித்து வாசிப்பது இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். நமக்கு அநேக காரியங்கள் கண்களினால் பார்ப்போம், ஆனால் இருதயத்தில் பதிக்கப்படாது. ஆனால் சில விஷயத்தில் கண்களினால் பார்த்த விஷயம், கண்களினால் பார்த்த காரியங்கள் இருதயத்தில் அப்படியே பதிந்துரும், ஆழமாக பதிக்கப்படும். என்ன வந்தாலும் மறக்காது. யார் அதை எடுத்து போட வேண்டும் சொன்னாலும் அதை எடுக்க முடியாது. அதுதான் அதை போல தேவனை குறித்த அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவு வெறுமையான கண்களின் பார்வையில் மாத்திரம் இருக்கக்கூடாது. கண் பார்வை, அது கண்ணின் பார்வையில் இருந்து உள்ள எங்கே போகணும்? உள்ள போகணும். அனைவரும் சொல்லுகிறேன், நான் தானே உனக்கு முன்னே போனேன், நீ பார்க்கலையா? இதோ ஆள் போனது போல இருந்து நான் தான் வந்தேன் அக்கா, உனக்கு முன்னால போனேன், இதோ ஒன்று ஓடுனது போல இருந்து. அப்படி அல்ல. கண்களினால் பார்த்தவைகளை இருதயத்தில் உணர அதை பதித்து வைத்தாதான் பிசாசுகளை துரத்த முடியும். வார்த்தையில வைத்தா துரத்த முடியாது. வெறுமையான கண்களின் பார்வை துரத்த முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த வேண்டும் என்றால், அவருடைய நாமத்தில், இயேசு என்ற பெயர் இல்லை, பிசாசுகளை துரத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது இயேசுவை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவு இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். அந்த நாமத்தை குறித்து, இயேசுவை குறித்த காரியம் இருதயத்திற்குள் வைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய இரத்தத்தில் கலந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வீடுன்னு எப்படி நமக்கு தெரியுது? உங்க வீடுன்னு எப்படி உங்களுக்கு தெரிந்தது? சொல்லி தந்தாங்களா? இதுதான் நம்ம ரூட்டுக்கு போகிற பஸ். எப்படி தெரிந்தது? இருதயத்தில் அறிந்திருக்கிற அறிவு. நம்ம இருதயத்தில் அந்த காரியத்தை பதித்து வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம இருதயத்தில் வைத்தால் இவ்வகையான ஆவிகளை மாத்திரமல்ல, சகல பிசாசுகளையும்
இயேசுவின் நாமத்தினாலே துரத்த முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம், இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும், முதல்ல புரிந்து, அவர் தேவனுடைய குமாரன். அடுத்து, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாக இருந்தவர். இப்போ அந்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு இயேசு என்ற பெயர்ல வந்தார். ஆமா, இதுல ஒரு மாற்றம் இல்லையே. அடுத்து, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தனா, ஒரு மனுஷனை போல, அதான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்து, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். அப்போ வானத்தில் இருக்கிற ஆவிகள் உண்டு, பூமியில் இருக்கிற ஆவி இருக்கு, பாதாளத்தின் ஆவிகள் உண்டு, பாதாளத்தின் ஆவிகள். அவன் வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. அப்போ பாதாளத்தில் ஆவிகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை இயேசுக்கு பெயர்ல தேவன் அவருக்கு கொடுத்துட்டார். இது தேவ திட்டம், தேவ நியமம். அவன் பிசாசுகளின் நாமத்திற்கு வல்லமை உண்டா? வல்லமை உண்டு. அதிகாரம் உண்டா? அதிகாரம் உண்டு. ஆனா இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை பார்க்கிலும் மேலான ஒரு சூப்பர் பவர். அவைகளுக்கு பவர், சூப்பர் பவர். ஒரு சூப்பர் மேன் சொல்லுகிற மாதிரி சூப்பர் பவர். எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் கீழ்ப்படுத்த வல்லமையுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்போ இன்றைக்கு நம்ம அந்த நாமத்தை குறித்து அறிந்து அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். நம்ம இருதயத்தை விட்டு வைத்திருந்தாலும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது இருதயத்தை விட்டு வெளியே போவதற்கும் வாய்ப்புண்டு. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனா பயந்துட்டான். இருதயத்தை விட்டு தேவனை குறித்த அறிவு அவனுக்கு அகன்று போயிற்று. இனி சாக வேண்டும் என்று ஓடுகிறான். அவன் தேவனுடைய நாமத்தை அறிந்தவன், தேவன் எப்படிப்பட்டவர் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவ பூர்வமாக அதை கண்டவன். எலியாவின் தேவன் என்றால் அந்த தேசத்தார் எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை மறந்த ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்தில் அவனுடைய இருதயம் துடித்து பதபதைத்து வீட்டை விட்டு ஓடி வனாந்தரத்துக்குள் போய் சூறைச்செடியில் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டி என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க தொடங்கிட்டான். ஆண்டவர் உயிரை எடுக்கல, மறுபடியும் பலனை கொடுத்து மறுபடியும் அவனை நடத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், அப்ப எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அடுத்த வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவர். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம்? தலையாகிய நாமம். ஹெட், தலையாகிய ஒரு நாமம். அடுத்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் அவர் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார், பேர் பெற்றிருக்கிறார். அப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக பேர் பெற்றிருக்கிற ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். எபேசியர் 1:22 சொல்லுகிறது, எல்லா நாமத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். அவருடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி வைத்தாராம். கீழே அடங்கி இரு
என்று ஆண்டவர் வைத்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பாதாளத்தின் ஆவிகள், பூமியில் உள்ள ஆவிகள், வானத்தில் உள்ள ஆவிகள், எல்லா ஆவிகளும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக தான் இருக்கும். ஒன்றும் அவருடைய பாதத்துக்கு தாண்டி வர முடியாது. எல்லாவற்றும் எல்லாம் ஒரு பாதத்துக்கு கீழே இருக்கிறது, நாமத்திற்கு கீழே இருக்கிறது என்பதை நம்முடைய இருதயத்தில் வரைந்து வைக்க வேண்டும். கலாத்தியர் சபை ஆரம்ப நாட்களில் வரைந்து வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து தான், அவரே இரட்சகர், அவரே எல்லாம் ரட்சிப்பு இல்லை என்று இருதயத்தில் வரைந்து வைத்திருந்தார்கள். வரைந்துன்னா அப்படி என்கிரைவ் பண்ணி, என்ஸ்கிரிப்ட் பண்ணி வரைந்து. நாட்கள் செல்ல செல்ல அவங்க மறந்துட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், உங்களுக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்தார், இப்போ நீங்க இப்படி இருக்கிறீங்க, அது சரியல்ல. இப்படி சொல்லுகிற புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்று நீங்கள் ஆரம்பத்தில் அறிந்தீர்களே. எல்லா நாமத்திற்கு எல்லா நாமத்தையும் கீழ்ப்படுத்தி பாதத்துக்கு கீழே வைத்திருக்கிறார் என்று அறிந்தீர்களே. இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. உங்களை இப்படி செய்தவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஏதோ ஒரு சக்தி வந்து மயக்கிட்டு, வசீகரம் பண்ணிட்டு, ஏமாற்றி விட்டது, இழுத்து கொண்டது, கெடுத்து கொண்டது, மோசம் போக்கினது, சிதறடித்தது. இருதயத்திற்குள் வைக்கப்பட்ட வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் 7 தரம் பொன்குகையில் உருக்கி எடுக்கப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாறாத வார்த்தைகளையும் இருதயத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சோதனையில், ஏதோ ஒரு பரீட்சையில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு கஷ்ட நேரத்தில், ஏதோ ஒரு உபத்திரவத்தின் வேளையில், ஏதோ ஒரு துன்ப காலத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியே போயிற்று, மயக்கத்தில் போய்விட்டது, மயக்கிட்டான். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. உங்களுக்கு உள்ளே அவருக்கு நாமந்தான மேலான நாமம் என்று காணப்பட்டது, வெளிப்பட்டாரே. இப்பொழுது அந்த வெளிப்பாடு எங்க? வெளிப்பாடு எங்கே? ஆரம்ப காலத்தில் வெளிப்பாடு இருந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு. பிசாசு எப்படிப்பட்டவன் என்ற வெளிப்பாடு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லாமல் அந்த சத்தியத்தை மறந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் மறுபடியும் சத்தியத்திற்குள் திரும்புங்கள். சத்திய ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைக்குள் திரும்புங்கள். உங்கள் இருதயத்தில் அந்த ஆதி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை இருந்ததே, அதே வார்த்தை இருதயத்திற்குள் வந்து பதிக்கப்படட்டும். அந்த வார்த்தை குதித்து எழும்பும். தாவீது சொன்னான். தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னான்? அவன் சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்லுகிறான். கோலியாத் சொன்னா, உன்னை இன்றைய தினம் காட்டு மிருகங்களுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னை உன் மாம்சத்தை ஒப்பு கொடுப்பேன். இவன் சொல்லுகிறான், நான் உன்னை இன்றைக்கு ஒப்பு கொடுப்பேன். ரெண்டுவரும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். முடிவு என்ன? யாருடைய வார்த்தை உயர்ந்தது? யாருடைய வார்த்தைக்கு கீழே கோலியாத்தினுடைய வார்த்தை அடிபணிந்தது? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஜெயித்தது. கோலியாத்து கீழே விழுந்தான். தாவீதை கர்த்தர் அங்கே ஜெயமாக மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் தேவனை குறித்த அந்த இயேசுவின் நாமத்தை குறித்த அந்த அறிவு, அந்த ஞானம் நமக்கு தேவை. எபேசியர் 1:17 படித்து பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும்
மகிமையின் பிதாவுமானவர் தம்மை, அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று கீழே நீங்க படித்து வந்தா அப்ப தெரியும். எப்படி? தெளிவையும் அளிக்கிற ஆவி, ஞானம். தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் நமக்கு தேவை. ஞானிகள், அஞ்ஞானிகள். தேவனை உடையவர்கள் ஞானிகள், தேவன் இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள், ஞானமற்றவர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்ம தேவன் நமக்கு எதை தர வேண்டும்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை தருவாராக. அந்த தெளிவையும் அளிக்கிற ஆவி. தெளிவு பார்த்தவொடனே தெரியணும் நமக்கு, ஓஹோ இது நம்முடைய எதிராளி அல்லவா, இது பிசாசிகள் கூட்டம் அல்லவா என்பதை உடனே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தெளிவை அளிக்கிற ஆவி. தெளிவு உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு அதை தந்தரள வேண்டும். ஒவ்வொரு காலமும் தந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1:23. எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தளினார். எல்லாவற்றிற்கும். யாருக்கு? சரீரமான சபைக்கு. இந்த சரீரத்திற்கு தலை இயேசு கிறிஸ்து. உங்க சரீரத்திற்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த தலையோடு இணைக்கப்பட்ட சரீரமாகத்தான் நம்ம இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்ட சரீரம், அதை சபை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரோடு இணைக்கப்பட்டா, அவர் தலையாக இருக்கிறபடியினால் நமக்கு ஜெயம் உண்டு. அந்த தலையோடு இணைக்கப்படாம இருந்தா ஜெயமில்லை. சத்துருவை கீழ்ப்படுத்த முடியாது. தலை என்று சொல்லுகிற உபதேசம், உபதேச சட்டங்களில் விகற்பமில்லாத நபர்களாக இருக்க வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இருக்கும் பிரதர், இல்ல அப்படி இருக்காதுன்னா இருக்காது. வேத வசனத்தை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றும் ஒன்று, அப்படியா? 1 கூட்டல் 1 2 அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 அது நீ என்ன எழுதிக்கப்பா. எனக்கு 1 கூட்டல் 1 2 தான். இருக்கிறதை இருக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் தேவன் தலையாக இருப்பார். அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். ஜெய கிறிஸ்துவுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும். அவருடைய கால்களுக்கு அதிகாரம் உண்டு, பார்வைக்கு அதிகாரம் உண்டு, கரங்களுக்கு அதிகாரம் உண்டு, நாவுக்கு அதிகாரம் உண்டு, வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அவருடைய ஆடைகளுக்கு அதிகாரம் உண்டு, இருக்கைக்கு அதிகாரம் உண்டு, அவர்கள் பயன்படுத்தின பொருள்களின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை. இணைக்கப்பட்டு இருந்தாலும் நாம் தேவன் அல்ல என்பதை ஒவ்வொரு காரியத்திலும் அறிந்து கொண்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இயேசு சொன்னாரே, இதெல்லாம் செய்தாலும் நாங்கள் எல்லாரும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்பதை தான் நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். இதை விட்டு நானும் ஒரு தெய்வம் என்று யாராவது சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. அதற்கு தான் தனிமை. இப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், விடுதலைகள் நடக்கும் பொழுது அப்படி ஏதாவது சிந்தையில் ஒரு சின்ன பெருமை, ஒரு எண்ணம் வருமானால் தெய்வ சமத்தில் முழங்கார் பண்ணிட்டு, தேவனே நீ நினைத்து நீ நல்லவர், நீர் செய்தீர் ஆண்டவரே என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அந்த மதிப்பை, அந்த கனத்தை, அந்த மகிமையை யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டார், எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 1, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதூதர்களும் பிசாசுகள், விழுந்து போன ஆவிகள், சாத்தான். இன்னொன்று, மனிதனும் பிசாசாக இருக்கிறான். அந்த
பிசாசுகளையும் துரத்த வேண்டும். ஆண்டவர் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னார். ஒன்று தேவ தூதர்களாக இருக்கிற பிசாசுகள், கொடிய ரூபமுள்ளவைகள், தலை நசுக்கப்பட்டவைகள், அகோரமான பார்வையுடையவைகள், பயமுறுத்தத்தக்க பார்வையுடையவைகள், அவைகளுடைய பற்கள் கோர பற்கள் வித்தியாசமான ரூபத்தில் காணப்படுகின்றன. வித்தியாசமான ரூபம், வித்தியாசமான கிரியைகள் உண்டு. அவைகளை குறித்து இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம். இப்போ நமக்கு பிசாசுகள் என்று சொல்லுகிறது தேவனால் உருவாக்கப்பட்டவைகள் ஒன்று. இரண்டு, மனிதர்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். இந்த மனிதர்களையும் வேதத்தில் சாத்தான், பிசாசு என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது 71வது வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். அவன் மனிதர்களும் பிசாசாக மாற முடியும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? துரத்த வேண்டும். இப்போ வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசுகள், துரைத்தனமாகிய பிசாசுகள், அதிகாரமாகிய பிசாசுகள், இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசுகள் எல்லாம் இருக்கிறது, உண்மைதான். இப்போ மனிதனும் பிசாசாக மாறும் பொழுது எப்படி? அடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்போ சாத்தான் மனிதனுக்குள் புகுந்தால் அந்த மனிதன் யாரு? பிசாசாக இருக்கிறான். அப்போ சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள புகுந்தா என்ன நடந்தது? என்ன நடக்கும்? அந்த மனிதன் மனிதனாக வாழ முடியாது. அவன் சாத்தானாக செயல்படுகிறான், பிசாசாக செயல்படுகிறான். அவன் எப்படி செயல்படுகிறான்? பிசாசாக செயல்படுகிறான். அப்ப அவன் யாரு? மனிதனா பிசாசா? இயேசு எப்படி அவனை சொன்னார்? சில வீடுகளில் கூட வீட்டில் நபர்களை பார்த்து பிசாசு பிசாசு ஏன் அப்படி சொன்னாங்க? உங்க வீட்டில் நீங்க யாரும் சொல்லலையா? வீட்டில் அப்படி எந்த நபரும் அப்படி இருக்கக்கூடாது. பிசாசுகள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்கள துரத்தி விடணும். அவங்கள துரத்தி விடாதுங்க. அவங்களுக்குள் இருக்கிற பிசாசை துரத்துங்க. வாசித்து பார்ப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். யூதாஸ் காரியத்திற்குள் சாத்தான் புகுந்தான், அவன் பிசாசாக மாறிட்டான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தான். கெட் பிஹைண்ட் மீ சாத்தான், யூ கெட் பிஹைண்ட் மீ. எனக்கு பின்னால போ. யாரை பார்த்து சொன்னாரு? சாத்தானை பார்த்து சொன்னாரா? பேதுருவை பார்த்து சொன்னாரு. அவன் சாத்தானாக இருக்கான். பேதுருவை பார்த்து பின்னால போன்னு சொல்லல. பீட்டர் கெட் பிஹைண்ட் மீ இன்னும் சொல்லல. அவர் சொன்னது, சாத்தானே எனக்கு பின்னால போ. அப்போ பேதுருவும் யாராக மாறிட்டான்? சாத்தானாக அவன் மாறல. சாத்தானுடைய கிரியைகள் இவனுக்குள்ள இருந்தது. சிலர் சாத்தானாகவே மாறி விடுறாங்க. சில அடிக்கடி பிசாசுக கிரியைகள் வந்து போகிறது. போக்குவரத்து ஆவி. ஒரு வாரம் நன்றாக இருப்பாங்க, அடுத்த வாரம் மோசமாக மாறிடுவாங்க. 2 நாள் நன்றாக இருப்பாங்க, 3வது நாள் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் வந்து போகிற ஆவிகள். இந்த இவ்வகை பிசாசுகளை தான் இயேசு சொன்னா, நீங்க துரத்துங்கள். சிலர் 1 மாதம் நன்றாக இருப்பாங்க, 31 நாட்கள் நல்லாள், 32 அதாவது 32 நாள் வராத அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிசாசா மாறிடுவாங்க. இவ்வகையான ஆவிகளை துரத்த வேண்டும் என்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில்
பிசாசானவன் கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அவனை துரத்த வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அடுத்த வசனம், விசாரிப்பான். அவன் இருமாப்பு அடைந்து, இந்த வசனத்தில் அப்படி நிறுத்துங்க, அப்படி எல்லாரும் அந்த வார்த்தை உற்று பாருங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதிருந்தால், அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்பு அடைந்து. ஆண்டவருக்கு விருப்பம் என்ன? முதல்ல எந்த குடும்பத்தை நன்றாக விசாரித்து அதை செயல்படுத்த வேண்டும்? சொந்த குடும்பம். காரணம், பேதுரு சாத்தானாக கொஞ்ச நிமிடத்துக்குள்ள மாறிட்டான். சாத்தானாக மாறல, சாத்தானுக்கு செயல்பாடு அவனுக்குள்ள வெளிப்பட்டது. ஆனா யூதாஸ் காரியத்தை முழுமையா சாத்தானா மாறிட்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். 12 சீஷர்கள் தான், 12 பேர் மனிதர்கள் தான், நம்ம சொல்ல போனா மனுஷிகள். ஆனா ஒருவன் யாராக மாறிட்டான்? பிசாசாக மாறிட்டான். இயேசு சொன்ன, உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அவன் 11 பேர்கள் மனுஷர்கள் கூட போகிறவன் 12வது பேர் நபர். எப்படி நம்ம பிசாசை கூட்டிட்டு போவோமா? இங்க கவனிங்க. இப்போ நம்ம கூட பிசாசு சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட வருகிறேன்ப்பா, நம்ம கூட்டிட்டு போவோமா? வேற வழி இல்லை, கூட்டிட்டு தான் போண்டி இருக்குது. சில மனைவி பிசாசா இருப்பான், அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். சில புருஷன் பிசாசா இருப்பான், அவனையும் கூட்டிட்டு தான் போகணும். எனக்கு நம்ம தானே தெரிந்து கொண்டோம். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டாரே, புரியலையா? பிசாசு இயேசுவை தெரிந்து கொள்ளல, இயேசு தானே இந்த யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டா கூட்டிட்டு தான் போகணும், விட்டுட்டு போக முடியாது. பிசாசுகளை கொண்டு நடக்கிற அன்பு சகோதரனே, இன்றைக்கு அந்த பிசாசை துரத்த வேண்டும். நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன பாஸ் நீங்க சொல்லுங்க, இயேசு அந்த பிசாசை துரத்தினா என்ன? உண்மை, சரியான கேள்வியா? சரியான கேள்வி நீங்க இடத்துல கேட்டீங்க. இயேசு ஏன் இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள இருந்த பிசாசை துரத்தல? சொல்லு. இயேசு தானே தெரிந்து கொண்டாரு, ஏன் துரத்தல்ல? அவனுக்குள் இருக்கிற பிசாசு, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்டவன், தேவ சாயலாக மாற வேண்டும் என்று கர்த்தர் அவனை முன்குறித்தார். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பிசாசுகளை துரத்துவதற்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்பார், எப்பா நான் இதை உன்னை விட்டு துரத்துவேன், உனக்கு விருப்பமா? கொஞ்ச காலம் இருக்கட்டு பாஸ்டர், கொஞ்ச வருஷம் இந்த பிசாசு இருக்கட்டு. இயேசு அதை துரத்த முடியாது. பல விதங்களில், பல முறைகளில் இயேசு கிறிஸ்தவனுக்கு சான்சஸ் கொடுத்தார், அதை அவனை விட்டு துரத்துவதற்கு. அவன் ஒப்பு கொடுக்கல. ஆனா பேதுரு, ஆண்டவர் தெரியும், பேதுருவை இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டேன்னா பேதுருவும் பிசாசாக மாறிடுவான் என்று அறிந்து பேதுருவுக்கு இருதயத்தில் வார்த்தையை போட்ட சாத்தானை பார்த்து, பிடித்து வைத்திருந்த சாத்தானை பார்த்து, பின்னால போ சாத்தானே சொன்ன உடனே பேதுருவை விட்டுட்டு போயிட்டான். ஆனாலும் பேதுருவை பின்தொடர்ந்து வந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுகள் கிரியை நடப்பிக்கின்றன, இடம் பார்க்கின்றது, சமயம் பார்க்கின்றது. நம்முடைய இருதயத்திற்கு இடம் பிடித்து நமக்கு வாயில பிசாசுக வார்த்தை வரும், வரக்கூடாது. பார்வையில் பிசாசின் பார்வைகள் வரும். நம்முடைய பழக்க வழக்கங்களில் பிசாசின் பழக்க வழக்கங்கள் உண்டு, அதை நம்ம துரத்த வேண்டும். இயேசு அந்த விழுந்து போன தேவதூதர்களையும் பிசாசுகள் தான் சொன்னாரு, மனுஷனையும் அப்படிதான் சொன்னாரு, பிசாசுன்னு சொன்னாரு.
பிதாக்கள் என்ன சொன்னாரு? நமக்கு பாட்டா பூட்டா, பூட்டாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. இயேசு பிதாக்களை குறித்து என்ன சொன்னார்? தாத்தா அல்லது பாட்டி அல்லது அப்பா, அம்மா, பூட்டா, பூட்டி, அதுக்கு முன்னால் உள்ளவங்க, அவங்களை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பாத்தீங்களா? தேவ ஜனங்கள் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? நாங்க ஆண்டவருக்கு பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்ல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? இவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவங்கள பார்த்து சொல்லுங்க. என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பீர்களானால் என்னை கொலை செய்ய மாட்டீர்கள். கொலை செய்வதற்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. அப்ப சண்டைக்கு போகிற, கொலை செய்ய போகிற, கொள்ளையடிக்க போகிற, திருட போகிற, மற்றவனுக்கு பொருள் அபகரிக்க போகிற எல்லா நபரும் யாரால் உண்டானவர்கள்? பிசாசானவனால் உண்டானவர்கள். மதுபானம் பண்ண போகிறவங்க, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், சண்டை, பொறாமை, வன்கண், நெரிச்சல், இவைகள் எல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். இயேசு உபதேசம் அவர்களை உடைச்சிட்டு அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆபிரகாமினால் உண்டா, நாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளை. ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னா நீ என்னை கொலை செய்ய வர மாட்டாய். ஆண்டவர் இந்த சிங்கத்துக்கு முன்னால இந்த ஆடு அல்லது சின்ன மிருகம் விரைச்சிட்டு இருக்கிற ஷிவரிங், விரைச்சு இருக்கிறது போல விரைச்சிட்டு இருக்கிறார். மனிதர்கள் அப்படித்தானே விரைக்கும்படி பேசுகிறாங்க. பண்ண தெரியாது என்பதல்ல, நம்ம தேவ பிள்ளைகள். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வார்த்தையில் நினைத்தால் போதும், பூமி வெடித்தவர்களை விழுங்கிவிடும். அதற்காக இயேசு வரவில்லையே. பாருங்க, நாம் யாரால் உண்டாக்கப்பட்டோம்? நமக்கு அப்பா அம்மாவை கொஞ்சம் யோசித்து பாருங்க, தாத்தா பாட்டி கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்டவங்க. இனி அவங்களை துரத்த முடியுமா அந்த பிசாசு? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மனிதன் மனிதனாக காணப்பட முடியல, பிசாசாக மாறிட்டான். அதனுடைய கிரியைகள் அடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயுக்கு கடந்து போவோம். அவன் இருமாப்பு அடைந்து, ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால், அவன் அதை சரியானபடி நடத்த முடியாமல் எழுதப்படல, நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? கொஸ்டின் மார்க். அடுத்து சொல்லுகிறது, அவன் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இருமாப்படைந்து. எவன் இருமாப்படைந்து? தனக்கு சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த அறியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவங்களா? இருமாப்புன்னா பெருமைக்கு அடுத்தது. இருமாப்பான இருதயம், பெருமைக்கு மேல இருமாப்பு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சிஷ்யனாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்கள் எங்க விழுந்துருவாங்களாம்? பிசாசு அடைந்த ஆக்கினை. பிசாசுக்கு என்ன ஆக்கினையை கர்த்தர் கொடுத்தாரு? என்ன ஆக்கினையை அடைந்தாங்க? தேவ பர்வதத்தில் உலாவினவன், அக்னிமயமான கற்களுக்குள் உலாவினவன், இசை நாக சுரங்களும் மேள வாத்தியங்களும் அவனில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பொன்னாலான வைரம், இப்படிப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். ஏதேனில் உலாவினவன், ஞானமுள்ளவன். அவன் இப்ப எப்படி மாறிட்டான்? இதெல்லாம் இழந்தவனாக போயிட்டான். ஏதேன் தோட்டம் அப்படி சந்தோஷமான தோட்டம், மனமகிழ்ச்சியின் தோட்டம். அப்ப நமக்கு வாழ்க்கையை நம்ம சரியாக நன்றாக நடத்த தெரியாது இருந்தா, நாம பிசாசு அடைந்த ஆக்கினையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? விழுந்துருவோம். புரிந்ததா? பிசாசு அடைந்த
ஆக்கினை, நன்மையை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, குடும்ப உறவை இழந்து, நன்மைகளை இழந்து, எல்லாவற்றை இழந்து இழந்து இழந்து, அதான் வேதம் சொல்லுவார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார், நீக்கி ரட்சிப்பார். அப்போ இந்த ஆக்கினைக்குள்ள நம்ம விழுந்து விடக்கூடாது. புருஷன், மனைவி, கொடுத்த பிள்ளைகள், வீட்டில் உள்ள முதிர்ந்த வயதுள்ளவர்கள் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? நன்றாக அறிந்து நடத்த வேண்டும். முதல்ல நம்ம வீடு தான். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையெல்லாம் இப்போ இருக்கிற விசுவாசி, நூதன விசுவாசி, முதல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஜனங்களை ரட்சித்து இப்பொழுது கொண்டு வரும், பிடித்து கொண்டு வரும். பவர், ஃபயர் எங்க? நூதன சீசனா நம்ம போய்விடக்கூடாதா? முதல்ல நான் இருக்க முடிகிறதா? கிருபை தாங்க ஆண்டவரே, என் குடும்பம் இந்த நிலையில் இருக்குது, என்ன சாட்சி கேடு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அந்த நபரை ரட்சியும் அப்பா, சந்தியும் ஆண்டவரே, என்ன உதவி செய்யும் ஆண்டவரே என்று நம்ம மன்றாட வேண்டும். முதல்ல நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம மன்றாட வேண்டும், மன்றாட வேண்டும். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்தான். அதன் பிறகுதான் மற்றவங்க. அப்படி இல்லாமல் நம்ம போயிட்டா பிசாசு அடைந்த ஆக்கினைக்குள் நம்ம விழுந்து விடுவோம். கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. வீட்டுக்குள்ள கலகமும், வீட்டுக்குள்ள சண்டையும், வீட்டுக்குள்ள குழப்பமும் இருந்தா எப்படி நம்ம ஊழியத்தில் போய் செய்ய முடியும்? எப்படி நம்ம நிற்க முடியும்? வேத வசனத்து நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் என்பது வேறு. பிசாசால் வருகிற போராட்டங்கள், அவன் ரட்சிக்க விட மாட்டான், மனம் திரும்ப அனுமதிக்க மாட்டான், ஞானஸ்நானத்துக்கு வர ஒப்பு கொடுக்க விட மாட்டான், ஆராதனைக்கு போகணும்னா வரமாட்டான், அப்பாயை அப்பான்னு அழைக்க மாட்டான், அம்மாவை அம்மான்னு அழைக்க மாட்டான். சாத்தானுக்கு வேலை. அந்த சாத்தானை நம்ம துரத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது? அடுத்து வாசிப்போம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வீட்டில், எருசலேமில், அடுத்து யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எல்லாம் முதலும் வீட்டுக்குள்ளே இருந்தே நமக்குள்ள, நம்முடைய இருதயத்திற்குள் இருந்து மாற்றம், வீட்டுக்குள்ள மாற்றம், வீட்டுக்கு வெளியே மாற்றம், அடுத்த இடத்துல மாற்றம், மாற்றம் மாற்றம் வந்து கடைசியில் பூமியின் கடைசி பரியந்தம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ இது யாருக்கு கிரிய? பிசாசு. இந்த இதை துரத்த வேண்டும். நம்ம அடுத்து வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக காணப்பட்ட பவுலை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. பவுலுக்கு சரீரத்தில் சாத்தான் வந்து மோதி கொண்டே இருந்திருக்கிறான். சாத்தான் அவனுக்கு உள்ள போகல, சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து கொண்டிருந்தானா. இயேசு என்ன சொன்னார்? சகல பிசாசுகளையும் துரத்துங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பவுல், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த ஒரு பவுல், பழைய முறைமைகளையும் பாரம்பரியங்களையும் விட்டு வந்த ஒரு பவுல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பவுல், 3ஆம் ஆனவரைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பவுல்,
தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தேவனுடைய வல்லமையும் நன்றாக உணர்ந்த ஒரு பவுல் அவனுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தார். ஆனால் அவனுக்கு சரீரத்திலே ஒரு வேதனை. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த பிசாசை துரத்த வேண்டும். இவன் ஜெபிக்க தொடங்கினா, ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்கினா, விண்ணப்பம் பண்ண தொடங்கினா, உபவாசித்து ஜெபித்திருக்குவான். ஆனால் இந்த பிசாசை துரத்த முடியலை, இந்த சாத்தானை துரத்த முடியலை. வந்ததே கோபம். எத்தனை வகையான பிசாசுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் துரத்தப்பட்டன. அவனை கொண்டு தேவன் துரத்தினார், இயேசு கிறிஸ்து செய்தார். இப்பொழுது தன்னுடைய சொந்த சரீரத்தில் இருக்கிற இந்த சாத்தானால் வந்த வேதனையை துரத்த முடியல. ஆண்டவர்கிட்ட இப்போ இந்த பிசாசை துரத்த போகல, இவன் ஆலோசனை கேட்க போகலாம். எல்லா காரியத்திற்கும் நம்ம துரத்த வேண்டும், உண்மைதான். அதே நேரத்தில் ஆலோசனை நமக்கு தேவை. ஆலோசனை கர்த்தர் அவரே, ஆலோசனை தந்திடுவாரே, ஆலோசனை கர்த்தர் அவரே, ஆலோசனை தந்திடுவாரே. பாதையை காட்டி கரம் பிடித்து நேர்வழி நடத்திடுவார். பாதையை காட்டி கரம் பிடித்து நேர்வழி நடத்திடுவார். நேசரண்டை வாருங்கள், நேசத்தை ருசியுங்கள், நேசரண்டை வாருங்கள், நேசத்தை ருசியுங்கள். ஆவலாய் அழைக்கிறார் இதோ, ஆவலாய் அழைக்கிறார் இதோ. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 இவ்வண்ணமாக சொல்லுகிறது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அந்த முள் என்ன முள்? சாத்தானுடைய தூதன். அதாவது சாத்தான் உடைய தூதன்னா அவனுடைய கூட்டத்தில் ஒருவன். சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிற தூதன் எப்படி என்ன வேலை செய்வான்? நம்முடைய யோபு சரித்திர புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு தூதன் சாத்தான் என்ன வேலை செய்தான்னு நீங்க படிக்க முடியும். அவன் யோபுடைய ஆஸ்திகளை அழித்தான். யோபுக்கு மேல கொடிய பற்களை அந்த பருக்களை உருவாக்கினான். அவன் சரீரத்தை அந்த எலும்போடு தோல் ஒட்டி கொண்டான். தோல் மாத்திரம் இருக்கு. எப்படி இருக்கும்? எலும்பு கூடல தோல் மாத்திரம் இருக்கிறதா, அப்படி ஒட்டி இருக்கும் அளவுக்கு ஆக்கிட்டான். அப்படிதான் இந்த பவுலுக்கு மேல அவன் சாத்தான் வந்து மோதுகிறான். சாத்தானுக்கு தூதன் வந்து மோதும் பொழுது அது எப்படி இருந்தது? முள் சுருண்டுருவான். சில நேரத்தில் வயிற்று வலி, காது வலி, தலைவலி, இடுப்பு வலி, நரம்பு வலி, தரிப்பு இப்படிலாம் வரும்பொழுது மனிதனால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு. இதுதான் சாத்தானுடைய தூதனுடைய ஒரு தொடுதல், டச்சிங், நிற்க முடியாது. இப்படிதான் பவுலை தொட்டு 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 தொடு தொட்டு இவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. திடீர்னு வந்து சாத்தான் வந்து இவனை தொடுகிறான். அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. சாத்தானுக்கு தூதன் வந்து இவனை குட்டுறான், முள்ள வச்சு குத்துறான். இவன் துடித்து ஜெபிக்க தொடங்குறான். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். துரத்தி பார்த்தான், துரத்த முடியல. ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான், ஆண்டவரே இப்படி எனக்கு மேல ஒரு முள் வந்து குத்திக்கிட்டே இருக்குது, நீர் பார்த்துக்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம், என்ன காரியம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். முதல் வார்த்தை, உனக்கு கிருபை மாத்திரம் உனக்கு தருகிறேன். அடுத்து, பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். எதற்கு அதை கொடுத்தாரு? வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல டாப் ஸ்பிரிச்சுவல் பவர், நல்ல டாப் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய உலகத்தில் மேன்மையான அனுபவங்கள், மேன்மையானவைகள் வரும் பொழுது நம்ம எப்பொழுதும் தாழ்த்தி தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தரிசனங்கள் பெறலாம், வல்லமை பெறலாம், வரங்கள் பெறலாம், ஆவிக்குள்ளாக போகலாம். அதெல்லாம் வந்தாலும்
நம்ம தெய்வம் அல்ல, நம்ம மனிதன், அவருக்கு பிள்ளை, அவருடைய ஜனம், ஒரு வேலைக்காரன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் ஒரு நாளும் பிசாசு நம்ம தொடவும் முடியாது, நம் பக்கத்தில் வரவும் முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, பவுலுக்கு வாழ்க்கையில் அப்படி நடந்தது. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11:3, தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து விட்டான். அப்போ சிலருக்கு உள்ள புகுந்து போக முடியாது. யூதாசுக்குள்ள புகுந்தான், பவுலுக்கு மேல முள்ள வைத்தான், முள் குத்திக்கிட்டே இருந்தது. இங்க ஏவாளை என்ன பண்ணா, ஏவாளுக்குள்ள போக முடியல. என்ன அப்படி மகிமை அப்படியே இருந்துட்டு இருக்கு, மகிமையால் மூடப்பட்ட ஒரு நபராக ஏவாள். தேவனுக்கு மகிமை அப்படியே அவளுக்கு மேல இருந்தது. அவனுக்கு கிட்ட போக முடியல, பேச்சு கொடுத்து பார்க்கிறான். ஏவாள் ஏவாள், எல்லா சத்தமும் தேவ சத்தம் அல்ல, எல்லா மேய்ப்பனுக்கு சத்தமும் உண்மையான மேய்ப்பனுக்கு சத்தம் அல்ல. எல்லா ஊழியமும் தேவனுடைய ஊழியம் அல்ல. வயிற்றுக்கு ஊழியம் உண்டு, வாழ்க்கைக்கு ஊழியம் உண்டு என்றெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியம் என்பது கடினமானது, கஷ்டமானது, அது தியாகம் அனுபவிக்க வேண்டும், அது கஷ்டமானது. ஆனபடினால்தான் ஊழியத்துக்கு யாரும் வருகிறதில்லை. இந்த நாட்களில் ஊழியத்துக்கு போட்டி போட்டு போறாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு உண்மையிலே நான் விரும்புகிறேன், என்னை ரிலீஸ் பண்ணி ஆண்டை விட்டுட்டா நான் ரொம்ப நல்ல நினைக்கிறேன். சாதாரண நல்ல ஒரு வேலையும் செய்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசமபாக காணிக்கையும் கொடுத்து ஊழியத்தில் ஏதாவது எட்டுப்படி வேலைகள் ஒன்று, நான் ஊழியருக்கு பேக்கு தூக்கவோ பெருக்கவோ இந்த வேலை தந்துட்டான் ரொம்ப நல்லது. ஊழியம் சாதாரணமானது அல்ல. இது நம்ம அநேகர் சொல்வது போல தலைவிதி. இது தலைவிதி அல்ல, தேவனுடைய பெரிய அழைப்பு. ஹல்லேலூயா. ஊழியம் என்பது சாதாரண உன்னதமான அழைப்பு. அது கடினமானது, கஷ்டமானது, நெருக்கமானது, பாடுகள் நிறைந்தது. தூங்க முடியாது, சரியான தூக்கம் தூங்க முடியாது, எங்கு நம்ம போக முடியாது, எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் ஒரு கட்டுப்பாடு. உணவுக்கு கட்டுப்பாடு, வாய்க்கு கட்டுப்பாடு, கண்ணுக்கு கட்டுப்பாடு, வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு, எல்லாமே ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல், ஹெவன்லி கண்ட்ரோல். அப்படித்தான் இங்க இவங்க இருந்தாங்க. ஏவாள் சத்தத்தை கேட்ப, சத்தத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம பிசாசை துரத்துவதற்கு சத்தம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏவாள் அவன் தேவையில்லாத நபர்களோடு நம்ம பழக்கம் வைக்கக்கூடாது, பேசுவதை நம்ம விரும்பக்கூடாது. அப்படி கதை பேச வருவாங்க, சில விஷயங்களை சொல்ல வருவாங்க, அதை புரிந்து கொண்டு நம்ம ஓடி தப்பிக்கொள்ள வேண்டும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவன் நமக்கு மனதை கெடுத்துட்டு போயிடுவான். மனது கெட்டு போயிடும். மனது கெட்டு போனா மகிமை இழந்து போய்விடுவோம். மகிமை இழந்து போனா வெட்கம் வந்து விடுகிறது. வெட்கம் வந்தால் நிர்வாணம். ஆனாலும் மறுபடியும் தேவன் நல்லதொரு தோல் ஆடைகளை கொடுத்து வெட்கத்தை மறைத்தாலும் மனதுக்குள்ள ஒரு வேதனை. எத்தனையோ நபர்களை சத்துரு வஞ்சிக்க போராடுகிறான். தந்திரம் தந்திரம். நான் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நமக்கு ஊழியத்தில் வருமானம் இல்லை, நீங்கள் ஒரு 10,000 மாத்திரம் தாங்க, 10,000 மாத்திரம் தாருங்க, மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் 10,000 கொடுக்கணும், அந்த நபர் 10,000 கொடுப்பார். 10,000 10,000 10,000 10,000 இப்படி அது ஒரு நெட்வொர்க்கு. நெட்வொர்க்கில் போனவங்க இப்போ நெட்டுக்குள்ளே மாட்டிட்டு நடக்கிறாங்க. சிக்கலுக்குள்ள சத்துரு எவ்வளோ தந்திரமாக கொண்டு போகிறான். நான் நிமிர்ந்துட்டேன். பத்தம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருக்கிற கத்த தந்த ஆசீர்வாதம் போதுமான, இதை வைத்து ஊழியத்தை நான் செய்துக்கிடலாம். அவர் தருகிற நேரத்தில் தருவார். அது எத்தனையோ வருஷமாக அந்த கையில் கூட காணிக்கை வாங்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன்னா பெற்றோர்கள் நல்ல ஆசீர்வாதமாக தானே இருந்தாங்க. எதுவுமே வாங்கி பழக்கம் இல்லை. அது ஒரு கூச்சத்தை போல. நம்முடைய ஊழியத்தில் வந்த அன்பு சகோதரி தான்
இல்லை பாஸ்டர் அது வாங்கணும், அது ஆசீர்வாதம், உண்மையிலே அது உண்மைதான், அதை எனக்கு மனதுக்குள்ள அப்படி செய்ய முடியல. ஊழியத்தில் என்னை வளர்ச்சிக்குள்ளே நடத்தின அந்த எலிசா பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க தருகிறது வாங்கும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம். மந்தையை மேய்த்தால் அதனுடைய பாலை புசிக்க, அவருடைய தீமையில் நீங்க பங்கு பெற்றீங்க, நன்மையில் நீங்க பங்கு பெறணும், அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். தீமையில மாத்திரம் நீங்க பங்கு பெற்றிட்டு நன்மை வேறொரு நபர் பங்கு எடுத்தா அது ஆசீர்வாதம் அல்ல. அப்போ நம்மை வஞ்சிப்பதற்கு தந்திரமாக வருகிற நபர்கள் உண்டு. இதற்கெல்லாம் விலகி ஓட வேண்டும் என்றால் நம்ம தெய்வ சத்தத்தை கேட்க வேண்டும். வேலை வாய்ப்பு வந்தது, அவன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல ஏதோ இல்லாததை புதுமையாக பேசுவான், புதுமையாக பேசுவான், புதுமைப்படுத்துவான், இல்லாததை நமக்கு தருவதை போல சொல்லிவிடுவான். கர்த்தர் நம்மை அதிலிருந்து காப்பாராக. அடுத்து பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. வேஷம் தரித்து வருகிறவன் ஏமாற்றுக்காரன். சில நேரத்தில் நாயை பார்க்க முடியும், சில இடத்துல வேற மிருகங்களை பார்க்க முடியும். மிருகம் அல்ல வந்தது சாத்தான். இதை அறிந்து கொள்ள வேண்டும். சில ஊரும் பிராணிகளாக கிரீச்சர்ஸாக வருவான், அனிமல்ஸாக வருவான், பேட்ஸாக வருவான், அன்கிளீன் பேட்ஸ். சில நேரத்தில் மனிதர்களும் வருவாங்க. அப்படி செத்த நபர்களை கொண்டு காண்பிப்பான், அவர்களை அடிக்கிறது போல, அவர்களுக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறது போல. இப்படி அவன் 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 எப்படிப்பட்டவன்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறான். வேஷக்காரன். உண்மையிலே அவன் அந்த நபர் அல்ல, வேஷம் தரித்து வருகிறவன், வேஷம் தரித்து பேசுகிறவன், வேஷம் உள்ள ஒன்று வைத்திருப்பான். இதுதான் அவனுக்கு அல்டிமேட் ஏம், கோல். ஆனா வெளியே ஒன்று பேசுவான், சிக்கிக்கொள்ளுவாங்க, மாட்டிக்கொள்ளுவாங்க. கத்தறிவைகளில் நம்மை பாதுகாப்பு. அப்போ அவனை துரத்த வேண்டும், நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ இந்த காரியத்தை நான் சொல்ல முடியும். இப்போ நமக்கு அது இப்பொழுது பொது இடத்துல நான் சொல்ல விரும்பல. ஆவியில் எனக்கு தடை தான் வருகிற தடை, அதை சொல்லி விடுகிறேன் மேலோட்டமாக. அந்த நாட்கள் வரும்பொழுது நம்ம அதை பேசலாம். எப்படியெல்லாம் இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வந்து பேசுவான். இந்த நாட்கள் அநேகர் என்று சொன்ன திரள் கோடி ஜனங்கள் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த இந்த சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. சரி, கர்த்தர் கிருபை தருவார். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுகிறவன், மனுஷனுக்குள்ள இந்த ஆவி வந்துட்டேன்னா அவன் திருடனாக மாறுகிறான். திருடன்னா மனிதன் திருடன் அல்ல, சாத்தானுக்கு பேர் தான் திருடன். அவன் கொல்லுகிறவன், அடுத்து அழிக்கிறவன். மனுஷனுக்குள்ள போன உடனே மனுஷன் யாராக மாறுகிறான்? திருடன். அப்ப யார் அவன்? இந்த பிசாசை துரத்த வேண்டும். கொல்லுகிறான், அழிக்கிறான். வேண்டாம், இதை நம்ம ஜெயிக்க கர்த்தர் உதவி தருவார். சகரியா 3:1 அவன் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிற சகரியா 3:1, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். விரோதம் பண்ணுகிறவன், குடும்பத்தில் விரோதம் பண்ணி விடுகிறான்னா சாத்தான் அர்த்தம். விரோதம் பண்ணுகிறவர்கள் சாத்தான், சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் தேவ பிள்ளைகள். விரோதம் வந்தாலும் அதனை விரோதத்தை அணைக்க வேண்டும், அதை தணிக்க வேண்டும். அந்த விரோதத்தை இன்னும் நம்ம தூண்டி விடக்கூடாது. அப்படியா சொன்னா நீ இப்படி விடக்கூடாது, நீ இதை கேளு என்று தூண்டி விடுகிற நபர்கள் அல்ல. சமாதானம் பண்ணி இல்லை, சரி இருக்கட்டு, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்ம பொறுப்பு பேசலாம், ஆண்டவர் உதவி, நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை இல்லவா என்று விரோதத்தை தணிக்க வேண்டும், குரோதத்தை தணிக்க வேண்டும். விரோதத்தை தூண்டி விடுகிற நபர்களாக காணப்படக்கூடாது. விரோதம் செய்வதற்கு சகரியாக இந்த யோசுவாய்க்கு பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறான். இப்ப விரோதம் செய்வதற்கு காரணம் என்ன? அக்கிரமம். அப்ப ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அக்கிரமம் செய்திருப்போம், ஏதோ ஒரு காரியம் மற்றவர்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கும். நமக்கு கிரியைகள், நமக்கு பேச்சு, நமக்கு நடத்தைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம ஒழிக்க வேண்டும். விரோதம் மற்றவர்களை விரோதிப்பதற்குரிய கிரியைகள், சாத்தானுக்கு கிரியைகள், மாம்ச கிரியைகள், அசுத்த கிரியைகள், பொல்லாத கிரியைகள், விரோதம் பண்ணுகிற கிரியைகள்.
இந்த எரிச்சல் வந்து விரோதம் பண்ண வைக்கும். சவுலுக்குள்ள எரிச்சல் வந்தது காரணம் என்ன? விரோதிக்கிறான். அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 தந்தாங்க. நீ தானே ராஜா, நீ 10,000 அவன் 10,000 அவன் சொல்லும்போது உனக்கு 1000 சொன்ன உனக்கு 1000? நீ லட்சத்துக்கு அதிபதி அல்லவா, கோடிக்கு அதிபதி ராஜா. இவன் 10,000க்கு அதிபதி தாவீது. அவன் சாத்தான் இப்படி விரோதம் பண்ண தூண்டி விடுவான், ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். சவுல் யாரு? ராஜா. அவன் 1000க்கு அதிபதி, அவன் கோடிகளுக்கு அதிபதி சவுல். தாவீது எத்தனை அதிபதி? 10,000க்கு அதிபதி. 10,000க்கு அதிபதி பெரியதா, கோடிகளுக்கு அதிபதி பெரியதா? அது புரிந்து கொள்ள முடியல பாருங்க. திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப சொன்னாலும் எழுதப்பட்ட வார்த்தை மாறாது. நீ ராஜான்னா ராஜா தான். அவங்க என்னத்தையும் சொல்லட்டு, விரோதம் பண்ண வைக்கிற ஆவிகள். நம்ம அழகுதான், நம்ம அழகுதான். கருப்பா இருந்தாலும் அழகுதான், சிவப்பா இருந்தாலும் அழகுதான். 100 நேரம் சொன்ன உடனே அழகு மாறிடுமா? புருஷன் மாறிடுவானா? மனைவி மாறிடுவாங்களா? பிள்ளை மாறிடுவாங்க? வீடு மாறிடுமா? விரோதம் பண்ணுகிற ஆவிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதற்கு இடம் கொடு. இந்த ஆவியை துரத்த வேண்டும். அநேகருடைய குடும்ப வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. 2 வருஷம் 1 வருஷம் மாத்திரம் கூட இருக்கிறாங்க, அதன் பிறகு விரோதிக்கிறாங்க. மனைவியை, சொந்த மனைவி விரோதிக்கிறாங்க, சொந்த புருஷனை விரோதிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தான். அவங்க யாரு? அவங்க யாரு? வாயை திறந்து சொல்லுங்க. அவங்க யாரு? மனுஷனா? நான் படி வேதத்தில் இயேசு சொல்லி அவர்கள் சாத்தான், அவர்கள் பிசாசு. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. தீத்து 2:8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. அப்போ நமக்கு விரோதமாக எப்பொழுதும் ஒரு எதிரி உண்டு, பொல்லாங்கு சொல்லுகிறவன். அவனுக்கு பேர் என்னது? பொல்லாங்கு சொல்லுங்க. என்ன குறித்து எப்படியாவது பொல்லாங்கு சொல்ல வேண்டும், உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்ல வேண்டும். மனைவியை குறித்து, புருஷனை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, ஊழியக்கார குடும்பத்தை குறித்து, ஆடையை குறித்து, அலங்காரம் நமக்கு வரக்கூடாது, ஆடையை குறித்து, வாழ்க்கை முறைகளை குறித்து அவன் என்ன பண்ணுவான்? பொல்லாங்கு சொல்வதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம எப்படி வாழணுமா? அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நம்ம வாழ வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்களும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி வாழ வேண்டும்? நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாலிய ஸ்திரீகளும் பாலிய புருஷனை எப்படி வாழ வேண்டும்? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் தரித்திருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயது, நமக்கு வயது வர 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 நம்ம முதல்ல அதற்கு முன்பதாக நம்ம வாழ வேண்டும். புத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்வது கடினம், நம்ம வாழ வேண்டும், சாட்சியாக மாற வேண்டும். கர்த்தர் கிருபை நமக்கு தருவாராக. தீத்து 1ஆம் அதிகாரம் அந்த 6, 7, 8 படித்து பாருங்க. 6, 7 நீங்க படித்தீங்கன்னா, குற்றஞ்சாட்டப்படாதவனும், 6ஆம் வசனத்தை பாருங்க. குற்றஞ்சாட்டப்படாதவனும், 7ஆம் வசனத்தின் இடைப்பகுதி குற்றம் சாட்டப்படாதவனும். அப்போ குற்றம் சாட்டப்படாத நபராக நம்ம ஒரு வாழ்க்கை. குற்றம் சாட்ட நம்ம இந்த குற்றம் எப்படின்னா, தேவனுக்கு நமக்கும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை. மற்றவங்க எப்படி குற்றம் சாட்டட்டு? இயேசு குறித்து சொன்னாங்க பிசாசு பிடித்தவன், இயேசு சொன்னாங்க. இயேசு பிசாசு பிடித்தவரா? இயேசு குறித்து போஜன பிரியன்னு சொன்னாங்க. இயேசு போஜன பிரியரா? மற்றவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு சண்டைக்கு போக வேண்டாம். நமக்கு நம்முடைய இருதயம் தெரியும், நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம யார் என்பதை நம்ம முதல்ல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யார்? நம்ம அப்படி செய்யலையே. சொன்னவன் தான், சொன்னவனுக்கு தான் அது பலிக்கும். தெய்வ பிள்ளைகளை குற்றஞ்சாட்டினா குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு மேலே தான் அது குற்றம் பலிக்கும், போகும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். குற்றஞ்சாட்டப்படாத ஒரு நபராக நம்ம வாழ வேண்டும். குற்றஞ்சாட்டுகிறவன் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் தன் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். எப்பொழுதும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான், எல்லா காரியத்தையும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், தாளத்தட்டு போறான், குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். தலையை வாரினா குற்றம் சாட்டுவான், முகத்தில்
பவுடரை பூசினா குற்றம் சாட்டுவான். இப்படி எல்லா விஷயத்தையும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆலோசனை கொடுங்க, ஆனால் குற்றம் சாட்டிட்டு வாழக்கூடாது. குற்றம் சாட்டு நீ 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 மீதி உள்ள 4 விரலும் நம்மளை காண்பிக்குது. நீ 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 இல்லை, குற்றம் சாட்ட போகக்கூடாது. நம்ம அன்பாக நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே, நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே. நம்ம ஆண்டவருக்க பிள்ளை அல்லவா, நம்ம வீட்டில் எப்படி நடக்கலாமடே, என்ன பிள்ளை என்று சொல்லி ஆலோசனை சொல்லி நம்ம தட்டி கொடுத்து தூக்கி விட வேண்டும். அதுதான் தேவ பிள்ளையும் தேவ ஊழியக்காரனும். குற்றம் சாட்டி எப்பொழுது நீங்கள் குத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நபரை செத்து போவாங்க. கர்த்தருடைய கிருபை பிசாசை துரத்த உதவி செய்யும். எழுந்து நிற்போமா? போதுமானது. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றன. அப்போ 2-3 காரியத்தை நம்ம பார்த்தோம். 1, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு பிசாசுகள், சாத்தானுக கூட்டம். 2, மனிதர்கள் பிசாசாக மாறிவிடுகிறாங்க. 3, பிசாசினுடைய கிரியைகள், சுபாவங்கள் மனிதனுக்குள்ள வந்து அவர்களும் பிசாசின் கிரியைகளை செய்கிற நபர்களாக காணப்படுகிறாங்க. நமக்கு உள்ளே பிசாசினுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள பிசாசு பிடித்து உள்ளே வந்து வாழ முடியல. சிலருக்கு வந்து வந்து போவான், வந்து உள்ளே வாழ முடியவில்லை. ஆனால் அவனுக்கு கிரியைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை துரத்தணும். அதை குறித்து எண்ணம் உண்டாகணும். எனக்குள்ள எப்படி இது வரலாம்? மனைவியை நான் எப்படி கடிந்து கொள்ள முடியும்? அன்பு குறவன்னு சொல்லியிருக்கிறாரே, எப்போ பார்த்தாலும் அவளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். பிசாச என்னை விட்டு போ, துரத்துங்க நீங்க இயேசுவின் நாமத்தில். என்னை விட்டு போ பிசாச. எப்பொழுது நான் மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கேன். பிசாசே என்னை விட்டு போ, நீ உன்னை துரத்துகிறேன். எப்படி நீ துரத்த வேண்டும்? இயேசு நாமத்தில் துரத்துங்க, இயேசு நாமத்தில் துரத்துங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கொண்டிருப்பீங்க, ஏதோ வேலை செய்வீங்க, சிந்தையை மாற்றிடுவோம், எண்ணத்தை மாற்றி தேவையில்லாத எண்ணம், கற்பனை, அசுத்த எண்ணத்தை கொண்டு வரும். பிசாச உன்னை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளையை பரீட்சை பாராதிருப்பாயா, அப்பாலை போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போறேன். நீங்க அப்படி துரத்தாமல் இருப்பீர்களானால் நாளடைவில் அவன் டெபாசிட் பண்ணிடுவான். அவனுக்கு சிந்தையை உள்ள வைத்து கூட கட்டிடுவான். கரையாம்புற்ற நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர்த்தெடுக்க வேண்டும், இல்லையா? அது வர வர ஒட்டச்சி தள்ளணும், பார்க்கணும். இனி அந்த மண்ணையே எடுத்துட்டா போதும். அங்கே இருந்து சில தோப்புல கரையாம்புற்று வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த மண் வாக்கு அங்கே அதற்கேற்ற மண். அந்த மண்ணை நீங்கள் மாற்றி பார்த்து புது மண்ணு போட்டு பாருங்க. நல்ல கடல் மண் போட்டா அங்கே வந்து கூடு கட்ட முடியாது, கரையான் வராது. கரையான் புற்ற அடித்து துரத்துவதை போல இவ்வகையான பிசாசு நம்ம துரத்த வேண்டும். நம்ம தேவனால் ஜெயங்கொண்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். அவர் நாமத்தினால துரத்துவோம். அந்த எண்ணம் நமக்குள் வரட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி கண்களை மூடி நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழ. நம்முடைய குறைகளை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை துரத்தணும். முதல்ல நமக்கு வாழ்க்கையில் சத்து பிசாசு கொண்டு வைத்த கிரியைகள், இது பொல்லாத கிரியைகள், அதை முதல்ல நம்ம துரத்த வேண்டும். துரத்த துரத்த அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். வைராக்கியம், சண்டைகள், கோபம், மூர்க்கம், மனுஷ வாழ்க்கை, மனிதன் தானே, வந்துவிடும். பேதுருவும் பவுலும் அந்த பர்னபாவும் பவுலும் கோபத்தோடு பிரிந்துட்டாங்களாம். ஊழியமே பிரிஞ்சு போயிட்டு. கோபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மனம் உடைஞ்சிருப்பாங்க. அதன் பிறகு இதை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம அன்பாக தான் இருக்கணும். உலகத்தை 120 வருஷம் நம்ம வாழுகிறோம். இதில் ஒரு அன்பு காண்பிக்காதபடி ஒரு அம்பை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள யோசித்து பாருங்க. என்னையா வாழ்க்கை?
தந்த வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழாம வேலைக்கு போகிறோம், அல்லது அதை செம்மையாக நீர்த்தியாக செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழலாமே. படிப்பு, இந்த சோம்பல், இந்த நிர்விசாரம், இந்த தூக்கம் எல்லாமே இந்த ஆவிக்க வேலை தான். துரத்த வேண்டும், அதை துரத்த வேண்டும். அவன் அழிக்கிறவன், கொல்லுகிறவன், கெடுக்கிறவன், நிக்கிரகம் பண்ணுகிறவன், இதெல்லாம் அந்த ஆவிக்க கிரியைகள். வாழ விடாது. நல்ல வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் வாழ விடாமல் போராடி கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நில்லுங்க. ராபாலா சாந்தாராமான டபா. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, ஆரணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே, இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. எல்லாரும் வாஞ்சிங்க. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. ஆண்டவருக்குள்ளே வந்த தெய்வ பிள்ளைகளாக நாம் நம்மில் காணப்படுகிற குறைகளை கண்டுபிடித்து அவ்வகையான கிரியைகளை நம்ம துரத்த வேண்டும். அவைகள் பிசாசினுடைய கிரியைகள். அவ்வகையான ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்த வேண்டும். அவைகள் நம்மை விட்டு ஓடி போகும். யாரும் மற்றவர்களை பார்த்து அவளோடு ஒப்பிட்டு நம்முடைய ஜீவியத்தை ஒரு காலம் நடத்தக்கூடாது. இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு சொன்னார், உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்னில் பாவம் உண்டு, என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய் இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தார். மனிதனாக பரிசுத்தவானாக வாழ்ந்த ஒரு நபர். தேவன் நம்மை பரிசுத்தவானாக தானே மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தம். இயேசுவின் நாமம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை பயன்படுத்துங்க. பிசாசுகளை துரத்துங்க, துரத்துங்க, துரத்துங்க. அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லுங்க. என்னை விட்டு போ என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பொருளை விட்டு போ என்று சொல்லுங்க. சில பொருள்களுக்கு மேலுள்ள அவகாசங்கள், சில உறுப்புகளின் மேலுள்ள அவகாசங்கள், அந்த உறுப்பை பார்த்து சொல்லுங்க, என் குடலை விட்டு நீ போ. பிசாசே, நீங்க துரத்துங்க.
எலும்பை விட்டு போன்னு சொல்லுங்க, தலை விட்டு போன்னு சொல்லுங்க, கண்களை விட்டு போன்னு சொல்லுங்க, வீட்டை விட்டு போ, எல்கை விட்டு போ, தொழிலை விட்டு போ, நன்மை விட்டு போ, என் வாயை விட்டு போ, கண்களை விட்டு போ, கைகளை விட்டு போ, கால்களை விட்டு போ, நரம்பை விட்டு போ, உணர்வை விட்டு போ. துரத்துங்க, துரத்துங்க. தேவையில்லாத சிந்தைகளை கொண்டு வந்து போராடுகிற ஆவி உன்னை துரத்துகிறேன், துரத்துங்க. திரும்ப திரும்ப விழுந்து போவதற்கு வருகிற ஆவி உன்னை துரத்துகிறேன், துரத்துங்க. கெட்ட பெயரை வாங்குவதற்கு, பரியாசப்படுத்துவதற்கு, வெட்கப்படுத்துவதற்கு, அவமானப்படுத்துவதற்கு, ஆக்கினையில் விழத்தள்ளுவதற்கு வருகிற ஆவிகளை துரத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அவைகள் துரத்தப்படுவதாக. துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும். நம்மை படுக்கையில மாற்ற வேண்டும், படுக்கையில வைக்க வேண்டும், வியாதி போட்டு படுக்கையில வைக்க வேண்டும். ஆவியை துரத்துங்க, துரத்துங்க, துரத்துங்க. வீட்டில் உள்ள பண பலனை அழிக்க வருகிற ஆவியை துரத்துங்க. உடைமைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு மற்றவர்களுக்கு அடிமைப்படுத்த வருகிற ஆவியை துரத்துங்க. வேலை செய்த பணத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு வஞ்சித்து எடுத்துக்கொண்டிருக்கிற தந்திரமாய் செயல்படுகிற ஆவியை துரத்துங்க, துரத்துங்க. அழிவு, நாசம், திருடு, இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். அழிக்கப்படட்டும், அவைகள் துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும். பலவீனம் துரத்தப்படட்டும், சுகவீனம் துரத்தப்படட்டும், வியாதி துரத்தப்படட்டும், கடன் துரத்தப்படட்டும், நன்மைகள் வரட்டும், தீர்க்காயுசு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபத்தின் ஆவி துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும். அது துரத்தப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஜெயம் வரட்டும், ஜெயம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். திரும்ப திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். என்னை விட்டு போ கோபமே, என்னை விட்டு போ எரிச்சலே, என்னை விட்டு போ. ஹல்லேலூயா. சண்டையின் ஆவி என்னை விட்டு போ. இப்படி சொல்லுங்க திரும்ப திரும்ப, இயேசுவின் நாமத்தில். என்னை விட்டு போ. நீ அன்பை காண்பிக்க விடக்கூடாதபடி விரோதம் பண்ணுகிற, பகை உண்டு பண்ணுகிற ஆவியே, என்னை விட்டு போ. பிசாசே, எனக்குள்ள நீ இருக்க முடியாது, உனக்கு இடமல்ல. நான் நீ குடியிருக்கிற இருதயம் அல்ல, இது இயேசு கிறிஸ்து குடியிருக்கிற இருதயம். என்னை விட்டு போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குற்றப்படுத்துகிற ஆவி எப்பொழுது மற்றவங்களை குற்றப்படுத்தணும், எப்பொழுது குற்றப்படுத்துவதற்காகவே தேடி தேடி பார்க்கிற ஆவி. வேதத்தை வாசிக்கிறது எதற்கு? மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்டு குற்றப்படுத்துகிற ஆவி. குற்றப்படுத்துவதற்கு வேதத்தை வாசிக்காத, மனம் திரும்புவதற்கு வேதத்தை வாசி. ரீமானா ஷீகாபாலாதாரா ரிபாலாது டாதாரா கமனாதாரா பாலாபாலாபா. குற்றப்படுத்துகிற ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னீரே, துரத்தி ஜெயம் எடுக்க கிருபை தார். யார் பிசாசு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது தெளிந்த புத்தியை தார், தெளிவை எங்களுக்கு தந்து நடத்தும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயித்தவர்களாக, ஜெயித்து கொண்டிருக்கிறவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக நிற்க, நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். எங்களோடு கூட லைவில் இணைந்திருக்கிற குடும்பங்களிலும் ஜெயம் பெற்றவர்களாக, ஜெயித்தவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக நிற்க கிருபை தார். தலை உயர்த்தப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் கடந்து செல்லுகிறோம். தெய்வ மகிமை தொடர்ந்து வரட்டும். இதை அப்ளை பண்ண கிருபை தார். ஒவ்வொருவரும் அப்ளை பண்ணுங்க, இதை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்ளை பண்ணி திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அதை சொல்லி சொல்லி ஜெயம் எடுங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத இடத்துக்கு அவன் இழுத்து கொண்டு போவதற்கு உணர்வை கெடுப்பானால் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. அந்த உணர்வை கொண்டு வராத, என்னை கடிந்து கொள்ளுங்க. அதை போன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். நீங்க நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நாம் நன்றாக வாழும்படி கர்த்தர் செய்வார். ஒருவரும் கெட்டு போதவருக்கு சித்தம் அல்ல, ஒரு குடும்பம் அழிந்து போதவருக்கு சித்தம் அல்ல. எல்லா குடும்பமும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், எல்லா பிள்ளைகளும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே இயேசுவுக்கு சித்தம். எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆசீர்வதியும், கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.